இருடி, தம்பி இன்னைக்கு அட்வான்ஸ் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன். மச்சான் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் வா. நான் 12 ரூபாய் தானே பண்ணிடலாம் வா. தம்பி ஒரு நிமிஷம்ரா. சொல்லுங்கக்கா. இன்னைக்கு அட்வான்ஸ் பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. இன்னைக்கு முடியாது, நீங்கள் அடுத்த மாதம் மொத்த சம்பளம் வாங்கிக்கோங்க. ஹலோ சொல்கிறா. இல்லை தம்பி, நீங்கள் அட்வான்ஸ் தரேன்னு சொன்னதுனால தான் தங்கச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். ஏய்ரா அக்கா, ஒரு தடவை சொல்கிறல்ல, சொன்னால் புரிஞ்சுக்கணும். போங்க. நீங்கள் கடையில் வேலை தம்பி கொஞ்சம் அர்ஜென்ட். நானே கூப்பிட்றேன். ஏங்கா நான் ஒரு தடவை சொல்கிறேன், நீ சொன்னால் புரியாதா? சும்மா நோயிட்டு போங்கக்கா, போய் வேலையை பாரு. என்னம்மா 2 இதோ வரேன். வெளியே போயிட்டு வரேன், கடையை பார்த்துங்க. டேய், கையில போட்டு இந்த மோந்திரம் எங்கடா? அது மறந்து கடையில் வச்சுட்டு வந்துட்டோமா? ஏண்டா நாய, தங்க விற்கிற விலைக்கு கடையில வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ற? அதுவே வேலைக்கு சேர்ந்த புது பொண்ணு, சீக்கிரம் போய் எடுத்துன்னு வாடா. தம்பி இதுதானே தேடுறீங்க? இது எப்படி உங்க கையில்? இல்லை தம்பி, நீங்கள் வெளியே கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே ஒருத்த கடைக்குள்ளே வந்து பொருள் வாங்குற மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா அவங்க மோந்திரத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான். அவனை எப்படியோ ஓடி பிடிச்சி மோந்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டு தம்பி. அக்கா அது கையில் இல்லை, அவன்கிட்ட இருந்து வாங்கும் போது கீழே விழுந்துட்டேன். அதான். அக்கா இது அட்வான்ஸ் பணம் கேட்டிருந்தீங்களே. ஐயோ வேண்டாம் தம்பி, பரவாயில்ல இருக்கட்டும். இல்லை தம்பி பரவாயில்ல, நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்கள் அடுத்த மாதம் சேர்த்தே கொடுங்க. இதோ வரேன் குட்டி.